அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த பாவமே இல்லாதவங்க. அப்படியாப்பட்டவங்களே ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாவங்களே புரண்டுட்டு இருக்க நம்மள மாதிரியான சாதாரண மனுஷங்கள்ல பெரும்பாலானோர் என்ன பண்ணுறோன்னா பாவ மன்னிப்பு கேட்காம அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ரமலான் மாதத்தில். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இது எந்த மாதிரியான கை சேதப்பட்ட நிலைமை இல்லையா? இந்த மாதிரியான மன்னிப்பு வழங்கக்கூடிய, அருள் வழங்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா அதை விட நஷ்டமான நிலை நம்மளுக்கு இருக்குதா? அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான ஒரு சாபத்திற்குள்ளான ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு நம்ம பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கலாமா? அதனால நம்ம சிந்திச்சு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.